கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான தேவ வார்த்தையோடு தேவ தீர்க்க தரிசனத்தோடு உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் அது வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். Mighty God, வானத்தில் இருந்து எப்படி மழையும் பனியும் பூமியிலே விழுந்து அதை குளிர பண்ணி பயிர்களையும் விதைகளையும் முளைக்க செய்கிறதோ, அப்படியே கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். ஐயா, எந்த இடத்திலே நீங்கள் உதவியற்றவர்களாய் விசாரிப்பற்றவர்களாய் எந்த இடத்திலே ஆதரவும் தேற்றரவும் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, நன்றாய் கவனியுங்கள். அதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான தேவ வார்த்தை இருக்கிறது. ஒருவேளை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ, ஐயா, நாங்கள் விசாரிப்பற்றவர்கள் போன்று தேற்றரவற்றவர்கள் போன்று உதவியற்றவர்கள் போன்று ஒருவேளை திக்கற்றவர்களாய் அனாதைகளை போன்று நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் இன்று பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எரேமியா 30:17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால், பாருங்க, கர்த்தர் உங்களை குறித்து யார் யார் அவதூறாக யார் யார் கேவலமாக அற்பமாய் எண்ணினார்களோ அவர்களை குறித்து அவர் பேசுகிற நல்ல வார்த்தையை கவனியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களையும் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், ஏன் உங்கள் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தார் கூட ஒருவேளை தாறுமாறாய் பேசிக் கொண்டிருக்கலாம். இவள் விசாரிப்பற்றவள், இவள் கிறிஸ்தவளாய் இருந்தாலும், இவள் தேவனை அண்டிக் கொண்டிருந்தாலும், இவள் முறையாய் ஆராதனையும் ஜபமும் செய்கிறவர்களாக இருந்தாலும், விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உங்களை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. எந்த மனிதனும் சொல்லுவதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை, எந்த மனிதனுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தைகளை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை அற்புதமும் அதிசயமுமாய் இருக்கும். அது நிச்சயமாகவே பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் அனுப்பப்பட்ட காரியம் வாய்க்கும்படியாய் செய்யும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நன்றாய் கவனியுங்கள். நான் உங்களுக்கு, கர்த்தர் சொல்றார், நானே உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. எந்த இடத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டதோ, ஆவி ஆத்துமா சரீரத்திலே, வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே எங்கே ஆரோக்கியம் தேவைப்பட்டதோ அங்கே எல்லாம் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர், பாருங்க, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல நிலைப்படும். ஓ glory, mighty God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உடைந்து போன சிதைந்து போன உங்கள் வாழ்க்கைகளை கர்த்தர் திரும்ப கட்டும் பொழுது, உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து உங்களை மாற்றும் பொழுது, ஐயா, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சிறையிருப்பில் இருப்பது போல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஐயா, என் வாழ்க்கை, பாருங்கள், எங்கள் வாழ்க்கையெல்லாம் தகர்ந்து போன பங்களா போன்று, தகர்ந்து போன எங்கள் வாழ்க்கை எல்லாமே முடிந்து போன, எரிந்து சாம்பலாய் போனது போல் போய்விட்டது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை திரும்ப கட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது உங்கள் வீடுகளில் இருந்து, உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஓ மைட்டி காட், கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் குறுகி போவதில்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஓ, நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன். நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. யாரையா சொல்றது? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவரே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிறவர். புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் சிறியவர்களையும் அற்பமானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் தூக்கி
பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிறவர். ஓ, நீங்கள் விசாரிப்பட்ட சீயோன் அல்ல. இனி நீங்கள் தள்ளுண்டவள் என்ற பெயரோடு வாழுவதில்லை. ஒரு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரும். ஒரு அனாதை பெண்ணை அரியாசனத்திலே 127 நாடுகளின் ராணியாய் மாற்றின என் தேவனாகிய கர்த்தர். ஓ, ஒரு தேசமே அடிமைப்பட்டு இருந்த இடத்திலே தானியேலை, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை ஓ ராஜரீகமாய் ராஜ அரண்மனையிலே வைத்து பாதுகாத்து அனுசரித்து ஆதரித்தவர். ஓ மைட்டி காட். சிறைச்சாலையே உடைந்து போனாலும் வெளியே வர முடியாத ஒரு யோசேப்பை ராஜரீகமாய் பார்வோனின் அரண்மனையிலே ராஜரீகமாய் அமர வைத்தவர். உங்களையும் விசாரிப்பட்ட சீயோனாய் தள்ளுண்டவளாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் அப்படியே செய்யும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் சொன்ன வார்த்தைகள், நீரே என் தெய்வமே சொன்ன தீர்க்க தரிசனமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றும் இன்றும் என்றென்றுமாய் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் இவர்களுக்கு ஒரு வெற்றி திருப்புமுனையின் நாளாய், இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த நாள் ஒரு மறுமலர்ச்சியின் நாளாய் மாறட்டும். ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் உண்டாகட்டும். இவர்கள் பிள்ளைகளும் வர்த்திக்கப்படுவார்களாக. இனி இவர்கள் விசாரிப்பட்ட சீயோன் என்றும் தள்ளுண்டவள் என்றும் பெயரிடாதபடி கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்முடைய அதிகாலை ஜெபத்தை பாருங்கள். வல்லமையான பரிசுத்த ஆவியின் ஜெபம், இன்றைய அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஒருவனும் எந்த கொம்பனும் உங்களுக்கு வரவேண்டிய ராஜமேன்மையை, நீங்கள் அடைய போகிற மகிமையை தடுக்க முடியாது.